வெல்கம் டு மிஸ்டிக் விசன். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா யான் 2 ஃபேப்ரிக்கில் ப்ராசஸ் ரிட்டர்னை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ராசஸ் ரிட்டர்ன் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி ப்ராசஸ் ரிட்டர்ன் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஒரு ப்ராசஸ்க்கு டெலிவரி கொடுத்துருப்போம் பார்ட்டிக்கு. அந்த பார்ட்டியால் அந்த ப்ராசஸை பண்ண முடியலன்னா திரும்ப அவங்ககிட்ட ரிட்டர்ன் எடுப்போம் நம்ம. ஸோ அதை இந்த ப்ராசஸ் ரிட்டர்னில் என்ட்ரி பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராசஸ் ரிட்டர்ன் போகிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சிட்டு உங்களுக்கு அதை ரிட்டர்ன் எடுக்கிறது எப்படின்னு சொல்கிறேன். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு இந்த ரிப்போர்ட்டை செக் பண்ணிக்கலாம். நீங்கள் யான் 2 ஃபேப்ரிக் ரிப்போர்ட்ஸில் போனீங்கன்னா டிசி லெஜர்னு ஒரு ரிப்போர்ட் இருக்குது. இந்த ரிப்போர்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிங்க. இப்போ நான் ஆல்ரெடி டையிங்க்கு டிசி போட்டு பார்சியல் ரிசீவ் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ டையிங்கு செலக்ட் பண்ணிக்கிறேன். எந்த பார்ட்டிக்கு நான் டிசி போட்டோன்னா அந்த பார்ட்டியை டிக் பண்ணிக்கிறேன். நான் பாரத் டையிங் போட்டிருக்கேன். ஸோ டிசி நம்பரை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு நீங்கள் ப்ரீவியூ கொடுத்தீங்கன்னா இந்த பார்ட்டிக்கு நம்ம எவ்வளோ கொடுத்துருக்கோம், எவ்வளோ ரிசீவ் இருக்குன்றது இங்கே காமிக்கும். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல டிசி நம்பர் 1970 என்றைக்கு டேட்டில் போட்டிருக்கோம், என்ன ஃபேப்ரிக் போயிருக்கு, ஸோ எவ்வளோ கேஜிஸ் அப்படின்றது இங்கே காமிக்குது. இது என்னென்னா டிசி நம்ம இங்கே பார்ட்டிக்கு சென்ட் பண்ண கேஜிஸ். அதுக்கு அகெயின்ஸ்டாக ரிசீவ் பண்ணது 2984 ஜிஆர்என் நம்பரில் என்றைக்கு டேட்டில் எவ்வளோ ஃபேப்ரிக் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோன்றது 400 கேஜிஸ். ஸோ ஆல்மோஸ்ட் இன்னும் பேலன்ஸ் 100 கேஜிஸ் இருக்குது. இதை தான் நம்ம ரிட்டனாக எடுக்க போகிறோம் அந்த பார்ட்டிகிட்ட. ஸோ இந்த ரிட்டர்ன் எடுத்துட்டோம்னா இந்த டிசி டேலி ஆயிரும். ஸோ அதை செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராசஸ் ரிட்டர்ன். ஸோ அஸ் யூஷுவல் என்றைக்கு டேட்டில் நீங்கள் என்ட்ரி பண்ணுறீங்களோ அந்த டேட் இங்கே ஷோ ஆகுது. என்டர். ஸோ டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிக்கிங்க, டவுன் ஆரை ப்ரெஸ் பண்ணி. ஸோ டையிங் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் எந்த சப்ளையர், எந்த பார்ட்டிக்கு நீங்கள் சென்ட் பண்ணீங்களோ அந்த பார்ட்டி. ஸோ அவங்க ரிட்டர்ன் கொடுக்கும்போது அவங்க ஒரு டிசி போட்டு கொடுத்துருப்பாங்க, அந்த டிசியோட நம்பர். ஸோ நான் ஒரு நம்பர் போட்டுக்கிறேன். அவங்க என்றைக்கு டேட்டில் ரிட்டர்ன் கொடுத்தாங்களோ அந்த டேட்டு அந்த டிசியிலே இருக்கும், அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கிங்க. ஸோ நம்மளோட டிசி நம்பர் ஸோ 1970 அப்படின்றதில் தான் நம்ம டிசி சென்ட் பண்ணியிருக்கிறோம். அதனால் அந்த நம்பரை இங்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஸ்டோரி என்டர். ஸோ ஆர்டர் நம்பர் அந்த டிசியில் என்ன ஆர்டர் நம்பருக்கு சென்ட் பண்ணியிருக்கோமோ அந்த ஆர்டர் நம்பர் இங்கே ஷோ ஆகும். ஸோ அதையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. ஜஸ்ட் ஒரு என்டர் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கொடுத்ததுக்குரிய டீட்டெயில்ஸ் இங்கே ஷோ ஆகும். என்ன ஃபேப்ரிக்கு, என்ன கவுண்ட்டு, என்ன ஜிஎஸ்எம், சென்ட் குவான்டிட்டியில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்கோ அது இங்கே காமிக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோ ரிட்டர்ன் எடுக்கணுன்றதை நீங்கள் ரிட்டர்ன் எடுத்துக்கலாம். ஸோ நான் டோட்டலாக 100 கேஜிஸுமே ரிட்டர்ன் எடுக்கிறேன். கொடுத்துட்டு ஜஸ்ட்டு என்டர். ஓகே கிளிக் பண்ணிக்கிங்க. ரிமார்க்ஸ் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். என்ன பர்பஸ்னால நம்ம ரிட்டர்ன் எடுக்கிறோமோ அந்த ரீசன் இங்கே மென்ஷன் பண்ணி வச்சுக்கலாம். இன் ஃப்யூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும் ரெஃபரன்ஸ்க்காக. தென் ஓகே கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான். ப்ராசஸ் ரிட்டர்ன்ஸ் சேவ்டு சக்ஸஸ்ஃபுல்லி. இவ்வளோ தான் ஜஸ்ட்டு ப்ராசஸ் ரிட்டர்ன். அது என்ன நம்பரில் ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம் 2985 தான். ஸோ இதையும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எப்படின்னா சேம் இதே யான் 2 ஃபேப்ரிக்கில் யான் 2 ஃபேப்ரிக்ஸ் ரிப்போர்ட்ஸில் போய்க்கிங்க, டிசி லெஜரை செலக்ட் பண்ணிக்கிங்க. அதே தான் டையிங் டிபார்ட்மெண்ட், எந்த பார்ட்டி அந்த பார்ட்டி செலக்ட் பண்ணிக்கிங்க. எந்த டிசி நம்பரோ அந்த டிசி நம்பரையும் செலக்ட் பண்ணிக்கிங்க. கொடுத்துட்டு ப்ரிவியூ கொடுத்தீங்கன்னா இங்கே லிஸ்ட்டில் வரும். இப்போ செக் பண்ணி பாருங்கள், நம்ம கொடுத்த டிசி எவ்வளோ கேஜிஸ், 500 கேஜிஸு. ஸோ இது டேட் வைஸ் வர்றதுனால அந்த நம்ம லாஸ்ட்டாக ரிசீவ் பண்ணது மேலே வந்துடும். ஸோ இந்த 2985ன்றது ரிட்டன். இதில் பாருங்களேன், இந்த ரிப்போர்ட்டில் அன்ப்ராசஸுக்கு நேராக 100 கேஜிஸ் காமிக்குது. ஸோ இதுக்கு நேராக குவான்டிட்டிக்கு நேராக காட்டுறது ப்ராசஸ் பண்ணி. இதுக்கு என்ன மீனிங்னா நம்ம கொடுத்த 500 கேஜிஸில் டையிங் பண்ணிவிட்டு வந்த கேஜிஸ் 400 கேஜிஸும், டையிங் பண்ணாமல் அப்படியே ரிட்டர்ன் ஆனது 100 கேஜிஸும். ஸோ டோட்டலாக 500 டேலி ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த யான் 2
ஃபேப்ரிக்கில் இருக்க டிசி லெஜர் ரிப்போர்ட். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.